வணக்கம் மக்களே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை அப்படிங்கிறது ஒரு வினோதமான நிகழ்வாக இருக்கும். சம்பவங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் தரமான சம்பவங்களாக இருக்கும். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு மாணவனுக்கு பல்லில் ஏதோ ஒரு சின்ன கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த பையனுக்கு சுன்னத்து சர்ஜரி பண்ணுறது மாதிரி இங்கே தான் சென்னையில் தான் நடந்துச்சு. அந்த டாக்டரோட அஜாக்கிரதையால் கிரசன்ட் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை நடந்ததாக செய்தியில் வந்துச்சு. இதுக்கெலாம் இந்தியாவில் ஒரு என்ன கிடையாது, அஜாக்கிரதை அப்படிங்கிறது மருத்துவத்துறையில் இன்றைக்கி சமீப காலமாக அதிகமாகிட்டே இருக்கிறது. முந்திலாம் பார்த்திங்கன்னா இந்த சிசேரியன் பண்ணையில் பெண்களுக்கு அப்போ பார்த்திங்கன்னா வயிற்றில் பஞ்சை வச்சு தைச்சிறது, இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதுவரைக்குமே கேள்விப்படாத ஒரு நிகழ்வு உலகத்திலே கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே கேள்விப்படாத ஒரு முதலாக ஒரு மருத்துவத்துறையில் ஒரு அஜாக்கிரதையினால அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த நிகழ்வு மருத்துவத்துறையில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது வேலூர் வாணியம்பாடி அப்படிங்கிற அந்த பகுதியில், வாணியம்பாடியில் ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையோட பேர் அறிவு மருத்துவமனை அப்படின்னு, விடிஎஸ் மருத்துவமனைன்னு சொல்லி சொல்கிறாங்க, அறிவு மருத்துவமனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவரசன், டாக்டர் அறிவரசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பல் மருத்துவர் அந்த ஏரியாவில். அவர்கிட்ட 2023ஆம் ஆண்டு ஒரு 10 பேர் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அதில் 8 பேர் தொடர்ச்சியாக ஒரு 6 மாதத்தில் இறக்குறாங்க. அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கணும் மட்டும். இதை அதில் இந்திராணின்னு ஒரு அம்மையார், 53 வயசு, அவங்களும் இறந்துடுறாங்க. அந்த அம்மையாருடைய பையன், அவருடைய பேர் ஸ்ரீராம், அவர் கண்டுபிடிக்கிறாரு, ஏன்னா அது தொடர்ந்து நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களாம் இறந்துக்கிருக்காங்களே, நம்ம அம்மா இறந்த அதே மாதிரி இறக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா கண்டுபிடிச்சு இந்த டாக்டர் அறிவரசன் அவர் தான் தவறான சிகிச்சை கொடுத்ததுனால இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மருத்துவமனை மீது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. முதல்வரோட தனிப்பிரிவுக்கு கடிதம் எழுதுகிறாரு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாடுக்கும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், அதே மாதிரி இது டிஎம்எஸ் இருக்குது பார்த்திங்களா, டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதுக்கும் ரிசர்ச்சுக்கு அதுக்கும் என்ன செய்கிறாரு, கடிதங்கள்லாம் எழுதுகிறாரு. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. உடனே அந்த மருத்துவமனை முன்னாடி போராட்டம் நடத்துகிறாரு. அவர் மீது அந்த அறிவரசன் டாக்டர்னா உடனே சமூகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த அறிவரசன் அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை வச்சு இந்த பையன் மேலே கேஸ் போட்டு அந்த பையனை சிறையில் தள்ளிடுறாங்க. 2 முறை சிறைக்கு போயிடறான். திருப்பி வெளியில் அந்த பையன் திரும்பி விடவே இல்லை, தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கான். தனது தாய் இறப்புக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் லான்சென்ட் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பத்திரிகை, அது அமெரிக்காவிலேருந்து வெளிவருது. அவன் கூப்பிட்டு சொல்கிறான், இந்தியாவில் பல் சிகிச்சை டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட 8 பேர் இறந்துருக்காங்க. அந்த 8 பேரும் இறந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அதுக்கு ஒரு பாக்டீரியா தொற்று அப்படின்னு, அந்த வியாதிக்கு பேர் நியூரோமெலடோசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதினால் அவர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத லான்சென்ட் அப்படிங்கிற அந்த ஆய்வு பத்திரிகை சொல்லுது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு சுகாதாரத்துறையெலாம் இதை பற்றி ஒரு டீம் போட்டு அதை அந்த மருத்துவமனை அந்த அறிவரசனுக்கு முதல்ல கடிதம் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களே போய் ஆய்வு செய்கிறாங்க. இந்த இறந்து போன 8 பேர்த்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் சுகாதார முறையில் செயல்பட்ட விதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்பயுமே பல் சிகிச்சைக்கு என்ன செய்வாங்க, சலைவா ஊற்றி கொப்பளிக்க சொல்லுவாங்க. சாதாரணமாக உங்களுக்கே தெரியும், அதுக்கு பேர் சலைவா அல்லது உப்பு தண்ணின்னு பேர். அதை ஒரு புட்டி ஒரு பாட்டிலில் வச்சுருப்பாங்க. அது எப்பயுமே சீல்டாக இருக்கும். இந்த அறிவரசன் நடத்திய அந்த மருத்துவமனையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த சலைவாவை உடைக்கிறதுக்கு பெரிவேஸ்டர் எலிவேட்டர் அப்படின்னு ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காரு. அந்த கருவி ஒரு அன்ஸ்டெர்லைஸ்டு, அதாவது பாதுகாப்பற்ற ஒரு அசுத்தமான அந்த ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காரு அந்த புட்டியை உடைக்கிறதுக்கு. அது உடைச்சதில் அந்த கருவியிலேருந்து பாக்டீரியா என்ன இருக்குது, அந்த சலைவாவில் கலந்து அது அப்படியே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சலைவா அந்த பாட்டிலை அந்த உப்பு தண்ணியை சரியாக மூடாமல் அப்படியே லூஸ்லி பேக்காக சும்மா மூடி இந்த வீட்டிலலாம் நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாட்டிலில் அந்த இது என்ன இருக்குது, இந்த பாக்டீரியா கலந்துருக்கு.
அந்த பாட்டில் காலியாகிற வரைக்கும், அந்த சலைவாவை காலியாகிற வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரோ அத்தனை பேர்த்துக்கு இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருக்கு, இந்த நியூரோமலைட்டியோசிஸ் அப்படிங்கிறது. சரி, இது என்ன சார் அப்படின்னா, இது வந்து என்ன செய்வார் அப்படின்னா, டாக்டர் வந்து பல்லை க்ளீன் பண்ணிட்டு ஒரு இதை வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்புங்க அப்படிம்பார் பார்த்தீங்களா. அதை கொப்பளிக்கிறது முன்னாடி இந்த பல்லில் வந்து ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டு எது எடுத்தாலும் சரி, அடியில் போய் என்ன செய்யும் அப்படின்னா, அது அந்த வேர் இருக்கும் பாருங்கள், அந்த வேர் வந்து நேரடியாக மூளையை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்பு, அதில் போய் தொற்று ஏற்பட்டு அந்த பாக்டீரியா அப்படியே என்ன ஆகிடுது அப்படின்னா மூளைக்கு போய் தண்டுவடத்தில் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து காய்ச்சல், தலைவலி, இருமல், முடக்கம், வாதம் வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க. 6 மாதத்தில் இவங்களாம் இறந்துருக்காங்க. குறிப்பாக இந்த வியாதி யாருக்கு பாதிக்கும்னா, டயாபெட்டிக் சுகர் பேஷண்ட்டு அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கிட்னியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி தொடர்ந்து இறந்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த அறிவரசன் அப்படிங்கிற அந்த டாக்டர், மருத்துவர். அவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த லூஸ்லி பேக்டு அந்த சலைவா பயன்படுத்தினதுனால இன்றைக்கி வந்து 8 பேருடைய உயிர் வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக்டருக்கு வந்து இடையில டாக்டர் வந்து ரியலைஸ் பண்ணிட்டார், ஆஹா இந்த மரணத்துக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆஸ்பத்திரியை பேரை மாற்றி வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இருந்தாலும் அது தொடர்ந்து பத்திரிகை மீடியாக்கள்லாம் வெளியில் வந்து இன்றைக்கி வந்து சுகாதாரத்துறை, அதேமாதிரி ஐசிஎம்ஆர், அதே மாதிரி வந்து வெள்ளூர் மெடிக்கல் காலேஜு இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே போய் ஆய்வு செஞ்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு, மருத்துவமனைக்கு வந்து சீல் வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து இது நியூஸ் பரபரப்பாக பேசப்படையில் அந்த மருத்துவர் அறிவரசன்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து இதுக்கு வந்து காரணம் சொல்லுங்கன்னு. அவர் வந்து எந்த விதமான பதில் எதுவுமே சொல்லலை. உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், உங்கள் மீது லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே அவர் வந்து கண்டுக்கல. இந்தியா தான் தெரியுமே உங்களுக்கு, என்னாலும் பண்ணாலும் இந்தியாலாம் தப்பிக்கலாமே. அது ஜாக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் போய் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சீல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்றுமே நடக்காது. ஆக்சுவலாக என்னவா இருக்கணும், இப்போ வெளிநாடுகளாக இருந்தால் என்ன செஞ்சுருவாங்கன்னா, அவருடைய அந்த மெடிக்கல் கவுன்சில் தரப்பட்ட அந்த சான்றிதழ் வந்து கேன்சல் பண்ணணும். இவருடைய அஜாக்கிரதனால இறந்து போனவங்க இவர் மீது கிரிமினல் ஆக்ஷன் வழக்கு பதிவு செய்யணும். இதெல்லாம் இந்தியாவில் செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கெல்லாம் இருக்குது. மருத்துவருடைய இந்த மாதிரி தவறு ஏற்பட்டாலோ அல்லது நெக்லிஜென்ஸ் ஏற்பட்டாலோ இதை வந்து ஒரு கன்சியூமர் ஆக்ட் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் ஒழிய கிரிமினல் ஆக்ஷனோ அல்லது இந்த மாதிரி சிவில் ஆக்ஷனோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இருக்குது. அது ஆக்சுவலாக அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டாக்டர் மேலே எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க. நம்ம வந்து அவர்கள் வந்து குறை சொல்லவில்லை, ஆனால் எவ்வளோ ஒரு அஜாக்கிரதை பாருங்கள். அதாவது இது யாராவது எதிர்பார்த்துருப்பாங்களா? கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. அப்போ அது ஸ்டெர்லைஸ்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி அந்த பாட்டிலை திறக்கிறதும் சரி, அதே மாதிரி அதை கரெக்டாக மூடி கரெக்டாக க்ளவுஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தா இன்றைக்கி அந்த 8 பேர் வந்து இறப்பது தவிர்க்கப்பட்டிருக்கும். அரசு மருத்துவமனையில் கூட இன்றைக்கி வந்து இதிலலாம் வந்து மருத்துவர்கள் வந்து ரொம்ப கண்காணிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. பயந்து செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்து ஏன் மக்கள் காசு கொடுத்து வரான் அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு உரியது கிடைக்காது, இங்கே பாதுகாப்பு இருக்கும், நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறக்காக வரான். அந்த அரசு மருத்துவமனையிலே இப்படி இருந்தால் என்ன செய்கிறது? நம்ம தான் வந்து காப்பாற்றிக்கிறணும். இதெல்லாம் வந்து யாராலும் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதான் வந்து ஒரு மிகப்பெரிய இது. இந்த செய்தியை படிக்கலே ரொம்ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிகையிலுமே வந்து இந்த 3 நாளாக இந்த செய்தி ஓடிக்கிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் முதல்ல இந்த செய்தியை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அதை சொல்கிறத கேட்கவே நம்பவே முடியல. ஏன்னா அது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. இதில் அந்த பையன் ஸ்ரீராம், அந்த பையனை பாராட்டணும். அந்த பையன் வந்து அதிகாரத்தை எதிர்த்து போராடி இன்றைக்கி வந்து அந்த பையன்தான் வந்து நிறையா பேட்டிகள்லாம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எதிர்காலத்துலேயாவது மருத்துவர்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருந்தால் கண்டிப்பாக உயிரிழப்புகளை தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.